வெல்கம் டு மாஜிஃப் கிரியேஷன். இன்னைக்கு நம்ம சேனல்ல ஃபாஸ்ட் ஃபுட்ல செய்யக்கூடிய சிக்கன் நூடுல்ஸ் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாமா? இதுக்கு சிக்கனை குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதில் தேவையான அளவு உப்பு, காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய் தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 2 டேபிள் ஸ்பூன் போல கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டா கொஞ்சமா தண்ணி தெளிச்சு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதை நம்ம மிக்ஸ் பண்ணியாச்சு. இது ஒரு 10 நிமிஷம் போல இது அப்படியே இருக்கட்டும். அதுக்குள்ள நம்மளோட நூடுல்ஸை வேக வச்சு எடுத்துக்கலாம். இதுக்கு தண்ணீரை கொதிக்க வச்சுக்கோங்க. அதுக்கு தேவையான அளவு உப்பு, 1 டேபிள் ஸ்பூன் போல ஆயில் சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி நூடுல்ஸ் சூப்பர் மார்க்கெட்ல கிடைக்கும். இந்த நூடுல்ஸ் வச்சு தான் ஃபாஸ்ட் ஃபுட்ல செய்வாங்க. இப்போ நம்ம நூடுல்ஸை தண்ணியில் சேர்த்துக்கலாம். நூடுல்ஸை ரொம்ப நேரம் வேக வைக்கக்கூடாது. 4-5 நிமிஷம் இது வேகிறதுக்கு கரெக்டாக இருக்கும். நூடுல்ஸ் ஒரு 70% வெந்துடும். இதை நம்ம எடுத்துக்கலாம். இப்போ நூடுல்ஸ் கரெக்டாக வந்துருச்சு. இதை நம்ம வடிச்சுக்கலாம். கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் நல்லா ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இதில் மறுபடியும் 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது நல்லா ஆகட்டும். அதுக்குள்ளே நம்ம சிக்கனை ஃப்ரை பண்ணிக்கலாம். அதுக்கு ஃப்ரை பேன் அடுப்பில் வச்சு ஆயிலை சூடு பண்ணி சிக்கனை உள்ளே சேர்த்துக்கலாம். சிக்கனை நல்லா 2 சைடும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. சிக்கனை ஃப்ரை பண்ணி சேர்க்கலாம், இல்லாட்டி பாயில் பண்ணியும் சேர்க்கலாம். சிக்கனை ஃப்ரை பண்ணி சேர்த்தா தான் சிக்கன் நல்லா டேஸ்டாக இருக்கும். நல்லா ஃப்ரை ஆன பிறகு சிக்கனை தனியாக எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு பேன்ல ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் சூடு வந்ததும் ஒரு முட்டை சேர்த்துக்கோங்க. முட்டையை கொத்தி எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா ஃப்ரை ஆன பிறகு முட்டையை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அதே பேன்ல 2 டேபிள் ஸ்பூன் போல ஆயில் சேர்த்துக்கலாம். இதுல பாதி வெங்காயத்தை ஸ்லைஸ் பண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு கேரட்டை நீளமா கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இந்த ரெண்டையும் ஹை ஃப்ளேம்ல வச்சு நல்லா ஃப்ரை பண்ணுங்க. இது ஒரு 50% வெந்தா போதும். இப்போ நம்ம முட்டைக்கோஸை ஸ்லைஸ் பண்ணி சேர்த்துக்கலாம். இது முன்னாடியே சேர்த்துக்காதீங்க. இது ரொம்பவே சீக்கிரமாக வெந்துடும். அதனால கடைசியாக தான் சேர்க்கணும். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இதில் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருந்த சிக்கனை சேர்த்துக்கலாம். இப்போ இதில் 1 டேபிள் ஸ்பூன் போல் சோயா சாஸ், 2 டேபிள் ஸ்பூன் போல் டொமேட்டோ சாஸ் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு காரம் நல்லா பிடிக்கும்னா 1 டேபிள் ஸ்பூன் சில்லி சாஸும் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆன பிறகு நம்ம வேக வச்சுருந்த நூடுல்ஸை சேர்த்துக்கலாம்.
நூடுல்ஸ் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம குத்தி வச்சுக்கிற முட்டையையும் இதில் சேர்த்துக்கலாம். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. ஃபைனலாக இதில் காரத்துக்கு ஏற்ற மாதிரி பெப்பர் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ நம்மளோட ரொம்ப டேஸ்டியான எம்மியான ஃபாஸ்ட் ஃபுட் நூடுல்ஸ் ரெடி. கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணுங்க. கடையில் அஜினோமோட்டோ சேர்ப்பாங்க, அது ரொம்பவே உடம்புக்கு கெடுதி. இதெல்லாம் சேர்க்காம நம்ம வீட்டிலே ஹெல்த்தியாக அதே டேஸ்ட்டில் சாப்பிடலாம். நம்ம ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும்.